ஒரு தலைவனுக்கான தலைமை பண்பு எப்படி இருக்கணும் என்பதை ராகுல் காந்தியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மிகையல்ல. மக்களில் ஒருவனாக, மக்களுக்கானவனாக களத்தில் இறங்கி போராடும் குணமும், கீழ்மட்ட தொண்டனுக்கும் மதிப்பும் மரியாதையும் அளிக்கும் பண்பும் ராகுல் காந்தி எனும் தலைவனுக்கு மட்டுமே உரித்தானது. ராகுலின் இத்தகைய தலைமைத்துவ பண்பை பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்திருந்தாலும் நேற்று அதனை நாடாளுமன்றத்திலும் பார்க்க முடிந்தது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று கூடிய 18வது மக்களவையில் எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உட்பட ஒவ்வொரு உறுப்பினரும் எம்பியாக பதவியேற்றதும் சபாநாயகருக்கு வணக்கம் வைத்தும் கைகுலுக்கியும் மரியாதை செய்துவிட்டு போனார்கள். ஆனால் ராகுல் காந்தி எம்பியாக பதவியேற்றதும் சபாநாயகருக்கு கை கொடுத்து மரியாதை செலுத்திவிட்டு போகும்போது அருகில் நின்றிருந்த நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் கை கொடுத்தும் கையசைத்தும் தனது மரியாதையை செலுத்தினார். எந்த உறுப்பினரும் தங்களை கண்டுகொள்ளாத நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி தங்களை கவனித்து மதித்து கை கொடுத்தது அந்த ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதுதான் ஒரு தலைவனின் நிஜமான தலைமை பண்பு என பலரும் ராகுலின் செயலை பாராட்டி வருகின்றனர்.